ஹே காய்ஸ், வெல்கம் பேக். நம்ம இன்றைக்கி வெஜ் கோலா உருண்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 100 கிராம் கடலைப்பருப்பு, 4 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே நம்ம ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி ஆற வச்சு எடுத்துப்போம். அதை எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு சோம்பு, 2 கிராம்பு, ஒரு பட்டை சேர்த்து நல்லா அரைச்சி ஒரு பொடியாக எடுத்து வச்சுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ பொடியாக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பொடியாக்கி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போது இதோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே முள்ளங்கி தான். இது முள்ளங்கி நல்லா வாஷ் பண்ணி நல்லா தோல் சீவி அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது அதே பேனில் இந்த முள்ளங்கியை சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட ஈரத்தன்மை போகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துப்போம். இப்போது முள்ளங்கியும் நல்லா ரோஸ்ட் ஆன உடனே அதையும் ஒரு பிளேட்டில் சேர்த்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 6 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு ஸ்மால் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு 2 பத்தை தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த முள்ளங்கியும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. வீடியோவில் காட்டுறோம் போல். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடர் அப்புறம் முள்ளங்கி பேஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம முள்ளங்கி பேஸ்ட் எடுத்தோம் இல்லையா, அதுலேயே ஃபுல்லாகவே பிசைஞ்சு எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு அதையும் பிசைஞ்சு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போது ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், சின்ன பட்டை, 1 இலை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 4 வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துப்போம். இது ஓரளவுக்கு வதங்கின உடனே நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிறதுக்காக உப்பு, மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நீங்கள் வதங்கணும். உங்களுக்கும் இந்த மாதிரி இன்னோவேட்டிவாக குக் பண்ணி சாப்பிட பிடிக்கும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நாங்கள் நிறைய நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போது பேக் டு குக்கிங். இப்போது வெங்காயம், தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகி வந்துருச்சு. அதில் காரத்துக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது குழம்பு பதத்துக்கு ஏற்றது போல் தண்ணி விட்டுட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம பால் பிடிச்சி வச்சதில் 2 பால்ஸ் எடுத்து அதை தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அந்த குழம்புல ஊற்றிக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 1 பத்தை தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 10 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிவிட்டு அதையும் பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு இந்த குழம்புல ஊற்றிக்கோங்க. அப்புறம் நம்ம பிடிச்சி வச்சுருந்த ஒரு பால்ஸையும் எடுத்து அந்த குழம்புல ஒன்றோடு ஒன்று ஒட்டாத மாதிரி போட்டுக்கலாம். இந்த பால்ஸ் எல்லாம் நல்லா வெந்து குக்காகி வரணும். அதுக்காக நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பால்ஸ்லாம் வெந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஸ்பூனை வச்சோ இல்லை உங்களோட கையை வச்சு கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது ரொம்பவே டேஸ்டியான வெஜ் கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா ஒரு சுடு சாப்பாட்டில் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப